السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من طلب الدنيا حلالا مفاخرا مكاثرا مراعيا لقي الله وهو عليه غضبان، ومن طلب الدنيا حلالا استغفارا عن المسألة وسعيا على عياله وتعطفا على جاره لقي الله يوم القيامة وجهه كالقمر ليلة البدر. ரவாஹுல் பைஹகி. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் இந்த உலகத்தினுடைய பெருமை அடையவும் பணக்காரனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒருவன் பொருளாதாரத்தை சம்பாதித்தால், அவன் ஹலாலான வழியில் சம்பாதித்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவன் மீது கோபம் கொண்ட நிலையில் கியாமத் நாளில் அவனை சந்திப்பான். பிறரிடம் யாசிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தனது வீட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றதும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் எந்த ஒருவர் ஹலாலான வழியில் பொருள் ஈட்டினால் கியாமத் நாள் அன்று அவருடைய முகம் 14ஆம் நாள் நிறவின் பரிபூர்ணமான சந்திரனை போன்று பிரகாசிக்கும் நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவை சந்திப்பார் என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பைஹகி. நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், அது நம்ம ஹலாலான முறையில் சம்பாதித்தாலும் சரி, அது நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியும் தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டியும் அது நல்வழியில் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் பொருளாதாரத்தை அது குறைவான முறையில் சேமித்தாலும் சம்பாதித்தாலும் அதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே பெருமை அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காகவும் பேர பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்பாதித்தால் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது மிகக்குரிய கோபத்துடன் சந்திப்பான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.